ப்ரொடியூசர் கால் என்ன திடீர்னு வருது, என்னாச்சு எதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு, ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட பண்ணிவா தானே பேச முடியும். ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறேன், சுரேஷ் நீங்கள் உடனே ஆஃபீஸ் கிளம்பி வாங்க அப்படின்னாரு. என்னடா ஏதோ பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது டீமை பார்த்தேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. போனேன். ஆஃபீஸ் போனோன்னு தான் அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது கட்டாயமாக மைண்டில் ஓடும்ல, அந்த ஒரு பயம். ஆனால் முதல் சினிமாங்க, முதல் படம், என்ன வேணால் நடக்கலாம். திடீர்னு ஓகே சுரேஷ் நான் பண்ண வரைக்கும் போதும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு கூட சொல்லலாம். அதுதான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்போதைக்கு என் ப்ரொடியூசர் வந்து சொன்னார், சுரேஷ் நீங்கள் கதை சொல்லிட்டீங்க, கேட்க நல்லா இருந்தது, இந்த கதையை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். சார் அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு சார், நாங்கள் பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. அதுவும் ஓகே சுரேஷ் பண்ணிடுவீங்க, ஆனால் பட்ஜெட் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? அதான் சார் உங்களுக்கே தெரியும் சார், கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷனில் எப்படி போய் ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கேள்வியை வந்து என் டீமுக்கிட்ட நான் என்றைக்கும் கேட்டுக்கிட்டு இது மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி நான் சமாளிக்கிறது அப்படிங்கிற ப்ரிப்ரேஷனாக எனக்கு கிடையாது. அவர் சொல்லும்போது இல்லை சார் நான் பண்ணிடுவேன் சார். என்னடா அமைச்சராக நீ வந்து ஆன்சர் பண்ணுறிய, பண்ணிடுவோன்னா திடீர்னு சினிமாக்குள்ளே வந்து எல்லாமே பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.